புதுச்சேரி சட்டசபையில் 6100 கோடி ரூபாய்க்கு வரியில்லாத பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 8ஆம் தேதி துணைநிலை கவர்னர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டம் துவங்கியது. இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை அன்று 2014-2015 ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சட்டசபை தலைவர் புருஷோத்தமன் மட்டும் வெளிநடப்பு செய்தார். அவரை தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக எம்எல்ஏக்கள் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தாத அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளியேறினர். நான் நடப்பு நிதியாண்டிற்கான கருத்துரைகளை துறைவாரியாக கூற விடுகிறேன். வேளாண் துறைக்கு நடப்பு நிதியாண்டில் திட்ட இனத்தில் ரூபாய் 102.99 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 4வது பட்ஜெட் படிக்கக்கூடிய தாக்கல் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த ரங்கசாமி எந்த விதமான தகுதி இல்லை. நிறைவேற்றாத திட்டங்கள் 3 ஆண்டு காலத்தில் அவர் சொல்லிய பட்ஜெட்டில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. 2000 ரூபாய் முதியோர் பென்ஷன் தர சொன்னார், அவர் தரல. மிக்சி கிரைண்டர் தரன்னு சொன்னார், தரல. அரிஜின மக்கள் பகுதிக்கு வாஷிங் மிஷின் தருவதாக சொன்னார், தரவில்லை. இதையடுத்து முதல்வர் ரங்கசாமி 6100 கோடி ரூபாய்க்கான வரியில்லா பட்ஜெட் உரையை வாசித்தார். அப்போது அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கான ஆண்டு உச்சவரம்பு 24,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 120 கோடி ரூபாயில் மேம்பாலம் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார்.